How to repair induction stove, problem and solution. ப்ராப்ளம் என்னன்னா, எப்போதெல்லாம் ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணுறேனோ அந்த டைமில் என்னோட ஏசி மெயின் எம்சிபி ட்ரிப் ஆச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, நான் அதில் இண்டக்ஷன் ஸ்டவோட மதர் போர்டை செக் பண்ணேன். அதில் ஐஜிபிடியில் எமிட்டரையும் கேட்டையும் அப்புறம் எமிட்டரையும் கலெக்டரையும் நான் செக் பண்ணேன். அதில் பீப் சவுண்ட் வந்தது மல்டிமீட்டர் ப்ரோப் யூஸ் பண்ணி பண்ணும்போது. ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணேன் ஐஜிபிடி ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நியூ ஐஜிபிடியை ரீப்ளேஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு தேவையான பொருட்கள் ரிக்வயர்ட் காம்பனன்ட்ஸ் ஒரு 25 ஆம்ஸ் ஐஜிபிடியை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன், ஒரு டியூசர், அப்புறம் சோல்டரிங் ஐயன், சோல்டரிங் பேஸ்ட். இதை நம்ம இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் செஷனில் பார்ப்போம். இப்போ இந்த மதர் போர்டு தான் ப்ராப்ளம். இந்த ஐஜிபிடி தான் போயிடுச்சு. இது போன ஐஜிபிடி வீணாக போயிடுச்சு, ஷார்ட் ஆகி. இப்போ நான் சோல்டர் பண்ணி ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளோட நியூ ஐஜிபிடி. இதை தான் இந்த மதர் போர்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த மதர் போர்டில் இந்த ஐஜிபிடியை நம்ம இங்கே வைக்கணும். இப்போ நான் இந்த ஐஜிபிடி பழைய நான் கண்டினியூட்டி செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கேட்டுக்கும் கலெக்டருக்கும் வைக்கிறேன், ஷார்ட் காட்டுது, பீப் சவுண்ட் வருது. அதே நியூவில் எடுத்து பார்த்தா வராது. இங்கே பாருங்கள், நியூவில் வச்சு பார்க்குறேன், பாருங்கள் வரல. பாருங்கள், எந்த பின்லையும் ஷார்ட் பண்ண வரல. பாருங்கள். இப்போ இந்த இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் வைக்கணும். இங்கே பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஹீட் சிங்க் வைக்கணும். இதில் ஹீட் சிங்க் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இதில் ஹீட் சிங்க் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஹீட் சிங்க் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிப்போம். ஸோ இது ஹீட் சிங்க்லேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஐசியில் பண்ணல, அது ஐஜிபிட்டில் பண்ணல, ஹீட் சிங்க்லேயே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூ போட்டு 2 இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 காம்பனையும் ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதற்கு இது செய்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சோல்டர் பண்ணணும். 2 ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் சோல்டர் பண்ணிக்கிறேன். பாருங்க, காம்பனன்ட்ஸை சோல்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணுற மல்டிமீட்டர் வச்சு. ஸோ எனக்கு ஷார்ட் காட்டலை. இதுக்கப்புறம் இதை உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ண வரோம். ஸோ போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே காயிலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட மெயின் போர்டு டச் போர்டோட சிக்னல் வயரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நீர் வச்சுட்டு அதை செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆவி வெளில வருது, அது ஆனாக இருக்குது இண்டக்ஷன் ஸ்டவ்வு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.